நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப சூப்பரான ஒரு க்யூட்டான ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ப்ரோமோ தான் வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் அம்மா உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்டயே சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாச்சியார் உயிர் பிழைச்சிட்டாங்க, அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக் கோவிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது தீபா ஓடி அத்தை கண் முழிச்சிட்டாங்க, அவங்க நல்லபடியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தீபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போனதும் நாச்சியாருக்கு ரொம்ப சந்தோஷம் 2 பேரை பார்த்ததில். அப்போது தீபாவை பார்த்து நாச்சியார் ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது, நாச்சியார் சுயநிலைமை இழந்துட்டு அவங்க தீபாவை மறந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு வகையில் நமக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் அதுதான் இல்லை. தீபாவுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் கயிறை பார்க்குறாங்க. மஞ்சள் கயிறை பார்த்து தான் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க ஷாக் ஆனதை பார்த்து நம்மளும் ஷாக் ஆகிட்டோங்க. ஸோ அப்போது எதுக்காக தீபா கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அத்தை உயிர் பிழைக்கிற வரைக்கும் இந்த தாலி அவங்க காலடியிலே இருக்கணும். அவங்க எப்போ உயிர் பிழைச்சி வராங்களோ அவங்க கொடுத்த இந்த வாழ்க்கை பிச்சை கண்டிப்பாக அவங்க கையாலேயே மறுபடியும் இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கணும். இந்த தாலி மறுபடியும் என் கழுத்தில் ஏறணும். அவங்க கையால் தாலியை எடுத்து கொடுத்து எங்கள் கல்யாணம் நடக்கணும், அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நாச்சியார்கிட்ட சொன்ன உடனே நாச்சியாருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்போது நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கிட்ட நாச்சியார் சொல்கிறாங்க. உங்கள் சந்தோஷத்தை விட வேறு எனக்கு என்னம்மா சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. தீபாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நாச்சியாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் கண்ணு முன்னாடி நீ தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது. இவங்களுடைய இந்த மறு கல்யாணம் எப்படி நடக்க போகுது, ஸோ இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதில் இந்த ரம்யா என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.